இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ரேமண்ட் ஆஃப் பென்யஃபோர்ட்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம், முதல் நாள். புதிய மாதம், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை. கடந்த மாதத்தின் பாரங்களை இயேசுவிடம் ஒப்படைத்து இந்த புதிய மாதத்தை விசுவாசத்தோடு தொடங்குவோம். இன்று ஒரு புதிய அத்தியாயம். இயேசு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார் நண்பர்களே. இந்த ஜூலை மாதம் சமாதானம், ஆசிர்வாதம் மற்றும் அதிசயங்களால் நிறையட்டும். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக நானும் ஜெபிக்கின்றேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எசாயா 43:19 சொல்வது போல இந்த மாதத்தில் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை இயேசு செய்ய வேண்டி ஜெபித்துக் கொள்வோம். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? நீதி வெள்ளமென பொங்கி வருக. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மிகவும் வலிமையான ஒரு செய்தியை தருகிறார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள் என்கிறார். அன்று இஸ்ரவேல் மக்கள் திருவிழாக்களை கொண்டாடினார்கள், பலிகளை செலுத்தினார்கள், பாடல்களை பாடினார்கள். வெளிப்படையாக அவர்கள் மிகவும் பக்தியுள்ளவர்களாக தோன்றினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, பிறர் மீது அன்பு இல்லை. அதனால் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் பாடல்களையும் பலிகளையும் நான் விரும்பவில்லை, உங்களிடமிருந்து நீதி வெள்ளமென பொங்கி வரட்டும் என்று. இறைவன் நம் உதடுகளின் ஜெபத்தை மட்டும் அல்ல நண்பர்களே, நம் இதயத்தின் நேர்மையைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தினமும் ஜெபிக்கலாம், திருப்பலிக்கு செல்லலாம், உபவாசம் இருக்கலாம், காணிக்கை செலுத்தலாம். ஆனால் வீட்டில் அன்பாக நடக்கிறோமா? பணியிடத்தில் நேர்மையாக இருக்கிறோமா? பிறருக்கு நீதி செய்கிறோமா? நம்மை சார்ந்தவர்களை மதிக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கு பிடித்த வழிபாடு ஆலயத்தில் மட்டும் அல்ல, வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். உங்கள் பிள்ளை உங்களுக்கு பிறந்த நாள் அன்று வாழ்த்து அட்டை கொடுக்கிறார் அல்லது கொடுக்கிறான், ஹாப்பி பர்த்டே என்னும் கிரீட்டிங்ஸ் கார்டு. ஆனால் நீங்கள் சொல்வதை கேட்பதில்லை, மதிப்பதில்லை, தொடர்ந்து ஒழுங்கீனமாக நடக்கிறார்கள். அந்த வாழ்த்து அட்டை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமா சொல்லுங்கள்? இல்லை. ஏனெனில் வார்த்தைகளை விட நடத்தையே முக்கியம். அதே போலதான் இயேசுவும் நம் பாடல்களையும் ஜெபங்களையும் ஜெபமாலைகளையும் கேட்கிறார். ஆனால் அதைவிட நம் வாழ்க்கை, நம் நடத்தை அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதைத்தான் பார்க்கிறார். ஒரு சிறிய சுய பரிசோதனை என்று செய்யுங்கள் நண்பர்களே என்று ஆண்டவர் இயேசு என்னிடம் கேட்கிறார். உன் ஜெபமும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதா என்று. நான் பேசுவது போல வாழ்கிறேனா? நான் பிறருக்கு நீதி செய்கிறேனா? என் பக்தி என் நடத்தையில் தெரிகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவுக்கு பிடித்த மிகப்பெரிய பலி நேர்மையான வாழ்க்கை. நாம் பாடும் பாடலை விட நாம் வாழும் வாழ்க்கை இயேசுவை மகிழ்விக்க வேண்டும். நாம் சொல்லும் ஜெபத்தை விட நாம் செய்யும் நன்மை இயேசுவுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். வழிபாடு ஆலயத்தில் தொடங்கலாம் நண்பர்களே, ஆனால் அது வாழ்க்கையில் தொடர வேண்டும், குடும்பத்தில் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசக சிந்தனை. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? உமக்கு இங்கு என்ன வேலை என்பதுதான் இன்றைய நற்செய்தியில் ஒரு முக்கியமான வாக்கியம். இன்றைய நற்செய்தியில் பேய் பிடித்த இருவர் இயேசுவை எதிர்கொள்கிறார்கள்.
மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்களாலும் அனைவராலும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருந்தனர். ஆனால் இயேசு அவர்களை தவிர்க்கவில்லை. அவர்களை தேடி வந்தார். பேய்கள் கூட இயேசுவின் அதிகாரத்தை அறிந்து விலகிச் சென்றன. ஒரே ஒரு வார்த்தைதான் சொன்னார். இவரை விட்டு போங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். உடனே பேய்கள் விலகுகிறது. கட்டுப்பட்டிருந்த மனிதர்கள் விடுதலை பெறுகிறார்கள். இன்று நமக்கெல்லாம் பேய் பிடிக்கவில்லை. ஆனால் நம்மை சங்கிலி போல் கட்டி போடும் சில விஷயங்கள் இருக்கிறது நண்பர்களே. கோபம், பொறாமை, ஆசை, மன்னிக்க முடியாத மனம், கெட்ட பழக்கங்கள். நாம் வெளியே சிரித்தாலும் உள்ளே நாம் சில போராட்டங்களில் சிக்கி இருக்கலாம். நற்செய்தி நமக்கு சொல்லுவது, இயேசுவின் முன்னிலையில் எந்த இருளும் நிலைத்து நிற்க முடியாது என்று. ஒரு மனிதர் பல ஆண்டுகளாக கெட்ட பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். அது அவரது குடும்ப அமைதியையும் உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் கெடுத்தது. சம்பாதிக்கும் பணமும் விரயமானது. பலமுறை முயன்றும் அவரால் விட முடியவில்லை. ஒரு நாள் அவர் மனமுடைந்து இயேசுவிடம் ஜெபித்தார். ஆண்டவரே இயேசுவே, என்னால் முடியவில்லை, நீர் உதவ வேண்டும் என்று ஒப்படைத்து ஜெபித்தார். அவரது வாழ்க்கையில் மாற்றத்தின் தொடக்கமாக அந்த நாள் இருந்தது. ஆம் நண்பர்களே, நம்மால் முடியாததை இயேசுவின் அருள் செய்ய முடியும் நண்பர்களே. ஆம், உங்களிடம் ஒரு கேள்வியை கூட இன்றைய நற்செய்தி கேட்கிறது. இன்று இயேசு என் இதயத்தின் கதவை தட்டினால் நான் அவரை வரவேற்பேனா? அல்லது என் வசதிகளை இழக்க விரும்பாமல் அவரை வெளியே அனுப்பிவிடுவேனா? இயேசு நம்மை தண்டிக்க வரவில்லை, விடுதலை கொடுக்கத்தான் வந்தார். ஆனால் உண்மையான விடுதலைக்கு நம்மை கட்டி போடும் விஷயங்களை விட்டுவிட தயாராக நாம் இருக்க வேண்டும். இயேசு அருகில் வரும்போது இருள், நம் வாழ்க்கையில் உள்ள கெட்ட பழக்கங்கள், தரித்திரங்கள், ஆசிர்வாதமற்ற நிலை எல்லாம் தானாக விலகி போகும் நண்பர்களே. இதுதான் இன்றைய நற்செய்தியில் இருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இந்த மாதத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்கலாமா? தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் செம்மையான வழியில் நாங்கள் நடந்து உம்முடைய மீட்பை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பணியில் கண்டுகொள்ள அருள் செய்யும் இயேசுவே. நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ எனக்கு தேவையில்லை. உங்கள் மனதின் மாற்றம்தான் எனக்கு தேவை என்று சொன்ன இயேசுவே, இந்த மாதத்தில் நாங்கள் மன மாற்றத்தை கையில் எடுத்து மனம் மாறி அதை செயலில் காட்டி எங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வர எங்களுக்கு உதவும். மற்றவர்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுக்குள்ளிருந்து அந்த மாற்றம் முதலில் துவங்கட்டும். உம்மை பிரதிபலிக்கிற ஒரு மகளாக நாங்கள் வாழ இந்த மாதத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை, ஏனெனில் உலகம் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவை என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. இயேசுவே, இந்த உலகமும் அதில் உள்ள யாவையும் உம்முடையவை. அதிலிருந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்த இந்த உடலும் வேலையும் படிப்பும் பொருளாதார நிலையும் அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தில் எங்கள் தேவைகளை நீர் அறிவீர் இயேசுவே. நாங்கள் வாய் திறந்து ஜெபிக்கும் முன்னே எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு குடும்பத்தில் உள்ள தேவைகள், பணியிடத்தில் உள்ள தேவைகள், உடல் நலத்தில் உள்ள தேவைகள், பிள்ளைகள் காரியத்தில் உள்ள தேவைகள் அனைத்தையும் உமது கண்களுக்கு வெளிச்சமாக இதோ எங்கள் மனக்கதவை திறந்து வைக்கிறோம். அனைத்தையும் சரியான வேளையில் எங்களுக்கு முடித்து தரும்படி, தேவைகளை சந்திக்கும்படி மனமாற ஜெபிக்கின்றோம் இயேசுவே. நீர் நிச்சயத்தால் மாற்றம் யாராலும் வர முடியாது ஆண்டவரே. நீர் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது. இந்த ஜூலை மாதத்திலே எங்களை ஆசிர்வதித்து, எங்களை நல்வழிப்படுத்தி, எங்களை காப்பாற்றி, தேவைகளை சந்தித்து, நல் உடல் சுகம் தந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை ரட்சித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம்.
உமது விதிமுறைகளை ஒதுக்கி விடாமல் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் அன்றாடம் உம்மிடம் ஜெபிக்கவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் ஜெபமாலைகளை சொல்லவும் உம்முடைய துணையை ஜெபத்தின் மூலம் தினமும் நாடவும் எங்களுக்கு ஜெபத்தின் ஆவியை இந்த மாதம் முழுதும் தந்தருளும் ஆண்டவரே இயேசுவே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.